நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, ஒரு 6 முட்டையை அவிச்சு வச்சாச்சு. இதை அவிச்சிட்டு எடுத்து பச்சை தண்ணியில் போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிரும். அதுக்கப்புறம் எடுத்து இப்படி வச்சுருக்கு. இனிமேல் தான் இதை உரிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்னு தேவை இந்த கறி மசாலா, பட்டை, கருவேப்பிலை, மல்லித்தழை, தக்காளி, இந்த பட்டை, பச்சை மிளகா ஒரு 2-3 பச்சை மிளகா எடுத்துக்கங்க. இது கடுகு கடுகு எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா நிறைய வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், மல்லித்தழை, மஞ்சத்தூள், கொரினா பவுடர். நண்பர்களே, இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். முட்டை கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்க்குறேன். நான் வைக்கிற மாதிரி வச்சு சாப்பிடுங்க நண்பர்களே. உடலுக்கு ஆரோக்கியம், புரோட்டீன் சத்து, அது மட்டும் இல்லாமல் மிக அற்புதமாக டேஸ்ட்டாக இருக்கும். வச்சுட்டு இப்போ வீடியோ போடுறேன் பாருங்கள். இதே மாதிரி செய்யுங்க. ஓகே நண்பர்களே, பூண்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க. நண்பர்களே, இப்போ கடுகு போடுறோம். எண்ணெய் கொதிஞ்சிருச்சு. கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டதுக்கப்புறம் இந்த பட்டை எல்லாம் போடுறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம், கட் பண்ண சின்ன வெங்காயம் போடுறோம். நண்பர்களே, அடுத்து நம்ம என்னென்னா தக்காளி போடுறோம். தக்காளி ஏற்கனவே சின்ன வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்குது. இப்போ முட்டையை ஸ்லைஸ் பண்ணி வச்சாச்சு. முட்டையை கட் பண்ணி வச்சாச்சு நண்பர்களே. அதே மாதிரி பூண்டு சொன்னேன்ல, பூண்டு 1-2 போட்டுக்கோங்க நண்பர்களே. நல்லா தக்காளி வதங்கட்டும். தக்காளி ஏற்கனவே சின்ன வெங்காயம் வதங்கியிருக்கு. தக்காளி ஓரளவு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோன்னா, அந்த முட்டையை அதில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா பொடிகள் அனைத்தும் சேர்க்கப்படும். சேர்த்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். நண்பர்களே, இப்போ முட்டையை போட்டாச்சு. தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஏற்கனவே கிரேவியாக மசாலாலாம் சேர்த்து அப்படியே மெதுவாக கிண்டுங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா விட்டுக்கோங்க. தேவையானாலும் உப்பு சேர்த்துங்க. மஞ்சள் பொடி லேசாக சேர்த்துங்க. தனியா பொடி, மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, கிரேவி பொடி இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துங்க. இந்த முட்டை மேலே பொடியெல்லாம் போட்டுக்கணும். அப்படியே லேசாக அப்படியே கிரேவியாக செம்ம சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் மல்லித்தலை போட்டு இறக்குங்க. ரொம்ப மெதுவாக அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம்லேயே ஓரளவு வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லிம்மில் வேணாம். பாருங்கள் நண்பர்களே, எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சாப்பிடும்போது இருக்கா, ரொம்ப சூப்பராக இருக்கும். அனைவரும் சாப்பிடுங்க. இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிடுங்க. உடலுக்கு நல்லது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.